ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. இந்த கோர்சஸ்ல நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க. மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும். ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு அந்த வராது, நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே இவங்க தமிழ்லையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டிங்கை பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்றாங்க. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சந்திரயான் 3 மிஷன் சார்ந்த அடுத்த கட்ட மிகப்பெரிய தகவல்களை தான் இந்த ஷோல பார்க்க போறோம். நிகழ்ச்சிகளை போலாம். உலக மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நம்ம சந்திரயான் 3 மிஷன் இப்போ வெற்றி பெற்று இருக்குங்க. இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல செய்தியவும் நம்ம இஸ்ரோ பகிரங்கப்படுத்தியிருக்காங்க. அதாவது லேண்டர் இருக்குல்ல, இந்த விக்ரம் லேண்டர் நம்ம எர்த்தில் இருக்க பேஸ் இருக்கு பாருங்க, பெங்களூர்ல இருக்கு, அந்த பேஸ் கூட கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. இப்போ ஏற்பட்ட நல்ல தகவலை இப்போ அறிவிச்சிருக்காங்க இஸ்ரோ. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு சக்சஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் செலிப்ரேட் பண்ணவும் நம்மளை தூண்டி விடுது. இதெல்லாம் எங்க ப்ரோ சாத்தியமாகும்? நிலாவோட சவுத் போலில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுன்றாங்க, யார் அது வரைக்கும் போனதில்லைன்றாங்க, லேண்டரே அங்கே பிளேஸ் பண்ணதில்லைன்றாங்க. அந்த இடத்துல இந்தியா என்ன பண்ண முடியும்? ஒரு வளர்ற நாடு, இதெல்லாம் நினச்சி பார்க்கலாமான்னு பல பேருமே ஏளனம் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? உலக அரங்கில் இந்தியாவால் மட்டும்தான் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட மகத்தான சாதனை நாம் இந்த மூணோட சவுத் போலில் லேண்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் சில டெக்ஸ்ட்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வெறும் எழுத்துக்கள் அல்ல, ஒவ்வொரு இந்தியனோட எமோஷன். இது ஆக்சுவலாக இஸ்ரோ வெளியிட்டிருக்க ட்வீட் தாங்க. ஆனால் இதை ட்ராமட்டிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது விக்ரம் லேண்டர் இருக்குல்ல, இது நம்ம பூமிக்கு ஒரு தகவலை இந்த நேரத்தில் அனுப்பிச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து அந்த லேண்டர் சொல்லுது, இந்தியா ஐ ரீச்ட் மை டெஸ்டினேஷன் அண்ட் யூ டூ. அதாவது நான் என்னோட இலக்கை அடைஞ்சிட்டேன், நீயும் தான் அப்படின்னு இந்தியாவை பார்த்து சொல்கிற மாதிரி குஸ்பம்ப் ஆகுது இப்போவே. சந்திரயான் 3 ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சாஃப்ட் லேண்டட் ஆன் த மூன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியா. இதுதான் சொன்ன முதலியே வெறும் எழுத்துக்கள் அல்ல, இது ஒரு எமோஷன்னு சொல்லிட்டு. இது அமர்ந்திருக்கார் பார்த்தீங்களா, இந்த மனுஷனை தான் 2019 நம்ம கொண்டாடி தீர்த்தோம். பார்ஷியலி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ரிசல்ட் அந்த சந்திரயான் 2 மிஷன் சார்ந்து வந்தாலும் சிவன் அவர்களை நம்ம கொண்டாடணும். ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டை நாம் இப்போ பண்ணியிருக்கோம் 2023 இந்த மூணோட சவுத் போல் சார்ந்து. இந்த மனுஷன் 2019 போட்ட விதை தான் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய வெற்றி அடைய காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட சிவன் அவர்கள் இந்த லேண்டிங் ஈவெண்ட் இருக்குல்ல, சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து, இதை பார்வையிட்டாருங்க. இந்த ஃபோட்டோ சமூக வலைதளம் முழுக்கவே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்த சினாரியோவை யாருமே மறந்துருக்க மாட்டோம். சந்திரயான் 2 மிஷன் அப்போ இந்த நிலவோட மேற்பரப்பில் 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் நாம் அந்த ஒரு பர்ஃபெக்ட் லேண்டிங்கை மிஸ் பண்ணியிருந்தோம். அப்போ உடஞ்சி போயிட்டாருங்க சிவன் அவர்கள்லாம். அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. பிரதமர் அவர்கள் அவரை தேட்டுற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட சிவன் அவர்கள் தான் இப்போ பெருமிதமாக இந்த ஈவெண்ட்டை பார்வையிட்டிருக்காரு. அடுத்து இந்த நேரத்தில் நாமெல்லாம் மிஸ் பண்ணுற ஒருத்தர்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரோட கனவு இருக்குல்ல, இப்போ நாம் வல்லரசாக மாறணும் அப்படின்னா முதல்ல விண்வெளியில் நாம் வல்லரசு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு. அப்பேற்பட்ட கனவு இப்போ பழிச்சிருக்கு. ஆனால் என்ன, அதை பார்க்க ஐயா தான் இப்போ இல்லை, பூத உடல் தான் மறைஞ்சிருக்கு. ஆனால் அவரோட ஞாபகங்கள் நமக்கு இருக்கிற வரைக்கும் அவர் எப்போயுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவின்படி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு விண்வெளி துறையில புதிய வல்லரசா இந்தியா உருவெடுத்திருக்கு. ஏன்பா ஏதோ மூணுக்கு போயிட்டு அப்படின்னா இது மாதிரிலாம் வார்த்தைகளை போட்டு சொல்லாமா, விண்வெளியில வல்லரசா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, நிலவோட தென் துருவத்தில் எந்த வல்லரசு நாடும் அண்டர்லைன் பண்ணிங்க, எந்த வல்லரசு நாடும் கூட வளர்ந்த நாடும் கூட லேண்ட் பண்ணதில்லை. ஆனால் வளரும் நாடும் இந்தியா லேண்ட் பண்ணியிருக்கு.
அப்போ விண்வெளித்துறை சார்ந்து யாரை நீங்கள் வல்லரசுன்னு சொல்லுவீங்க? புரியுது என்ன நினைக்கிறீங்கன்னு? 12 அமெரிக்கன்ஸ் நிலாவுக்கே போயிட்டு வந்துட்டாங்க மூன் வாக்கர்ஸா. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு சாதனையான்னு சொல்லிட்டு சந்திரயான் 3யோட இப்போதைய சாதனை பற்றி நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ மக்களே. அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இதை பண்ணலை. சவுத் போலில் லேண்ட் பண்ணல, ஆனால் நாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே முறையாக நிலவோட சவுத் போலில் லேண்ட் பண்ண நாடு இந்தியா. அட் த சேம் டைம் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளுக்கு அடுத்தபடியாக நிலவில் சேஃபாக தரையிறங்கின 4வது நாடு நம்ம இந்தியா. இப்பேற்பட்ட 2 மகத்தான பெருமைகள் ஒரே மிஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான செய்கைங்க. யூஎஸ் அம்பாசிடர் எரிக் இருக்கார்ல, இவர் நம்மளோட இந்த விக்ரம் லேண்டரோட செயல்பாடுகள் இருக்குல்ல, இதை மெகா ஸ்க்ரீனில் பார்க்குறாருங்க. பார்த்து அந்த வெற்றி பெற்ற தருணம் இருக்குல்ல, நம்ம இந்தியா வெற்றி பெற்ற தருணம், அது இந்த மனுஷன் பூரிப்போடு அப்படியே கை தட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. யூஎஸ் அம்பாசிடர் ஓகேவா? எதுக்கு இதை அழுத்தி சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். டெல்லியில் யூஎஸ் அம்பாசிடர் என்ன பண்ணார்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம நாசா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் துருவத்தில் தரையிறங்கி இருக்கல இந்த சந்திரயான் 3 விண்கலம், இதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்னு நாசாவே சொல்லியிருக்கு. வெற்றிகர தரையிறக்கத்தில் 4வது நாடு இந்தியா அப்படின்னு அவங்களே அஃபிஷியலாக கிளைம் பண்ணுறாங்க. உங்களோட பணியில் நாங்கள் பங்களிப்பு செலுத்தினதில் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தகவல் எத்தனை பேர் தெரியும் தெரியல, இதை நான் தெளிவுபடுத்திடுறேன். நம்மளோட இந்த லேண்டர் மாடியூல் இருக்குல்ல LM, இதை சார்ந்தும் இந்த ரோவர் இருக்குது பாருங்க, இதோட செயல்பாடுகள் சார்ந்தும் இந்த லூனா சர்ஃபேஸ் பேஸில் இந்த நாசா அண்ட் இன்னொரு பக்கம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இந்த 2 அமைப்புகளும் நமக்கு பக்கபலமாக இருந்தாங்க. இதனால இஸ்ரோவோட பிரதர்ஸா இந்த நாசாவையும் அந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் நாம வகைப்படுத்துகிறோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாசா சொல்லியிருக்க இந்த வரி இருக்குல்ல, இதுக்கான வீரியம் உங்களுக்கு புரிய மக்களே. அடுத்தபடியாக டப்ளினில் இருந்தபடியே நம்ம இந்திய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் லைவ்ல பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க. நம்ம அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணி முடிச்சிருக்கோல அந்த ஒரு ஈவெண்ட் சார்ந்து, அதுவும் கேப்டன் வேற யாரும் இல்லை, தலைவன் பும்ரா தான். அவர் முகத்தில் தான் ஆனந்த கழிப்பு அப்படியே உச்சத்தில் தொடுது. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸும் ஆஸ் எ இந்தியனாக அவங்க எந்த அளவு பெருமைப்படுறாங்கன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கிரிக்கெட்னு எடுத்துட்டோம், இதையும் போட்டு விட்டு இல்லாமல் கடந்த 2019 வருஷம் இந்த புகைப்படத்தை யாரும் மறந்துருக்க மாட்டோம். அதே வருஷம் இந்த புகைப்படத்தை யாரும் மறந்துருக்க மாட்டோம். ரோஹித் சர்மா அவர்கள் தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கார்ல, ஐசிசி ட்ராஃபியை பெருசாக ஜெயிக்க முடியல, அதோட ஒரு கட்டம் தான் இது. இப்போ 2023 விழுந்த இடத்துல எழுந்துட்டோம். அடுத்து லோடிங்கில் இருக்கிறது ரோஹித் சர்மா அவர்கள் தான். அதாவது இந்த வருஷம்தான் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்க போகுது. ஆசிய கோப்பை நடக்க போகுது விட்டுருங்க, அதை நான் பெருசாக கேர் பண்ணல. பட் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐசிசி ட்ராஃபிஸை இந்தியா சமீப காலமாக அடிக்கவே இல்லைப்பா. தோனி போனதுக்கப்புறமா அந்த ஒரு இடம் வெற்றிடமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஐசிசி ட்ராஃபிஸை இவரால் அடிச்சு கொடுக்க முடியாமல் இருக்குன்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு களங்கம் இருக்குங்க. அந்த மனுஷன் அதை தொடக்கிறதுக்கு இந்த வருஷம் நல்ல வாய்ப்பு எழுந்திருக்கு. ஏன்னா வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும், புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ விழுந்த இடத்துல எழுந்துட்டோம், ரோஹித் சர்மாவும் எழுவார்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் இந்த சந்திரயான் 3 மிஷனோட வெற்றி இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த காணொலி ஆகச்சிறந்த சான்று. ரயில் நிலையத்தில் அவ்வளோ கூட்டங்க, அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மக்கள் செறிஞ்சு நிற்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த சந்திரயான் 3 மிஷன் சார்ந்த அந்த வெற்றி காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டு இருக்கு. அப்போ அந்த மக்கள்லாம் எழுப்பின கரகோஷம் ஆரவாரம் இருக்கு, கூஸ்பம் கேரண்டிங்க, அப்படி இருந்துச்சு. இந்த முகம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு யார்ப்பா அவரு அப்படின்ற கேள்வியும் மனசில் எழலாம். இவர் பேர் நம்பி நாராயணன், இஸ்ரோவோட முன்னாள் விஞ்ஞானிங்க. சாதாரண நபர் கிடையாதுங்க. இஸ்ரோவுக்கு யார் யாரெல்லாம் பில்லர்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பட்டியலில் பிரதானமான இடமே இவருக்கு தான் சொந்தம். அப்பேற்பட்ட முக்கியமான நபர் நம்பி நாராயணன் அவர்கள். இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலவோட புகைப்படங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ தான் நம்ம லேண்டிங்கை பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கோம், பட் கொஞ்சம் காத்துருங்க. நிலவில் காற்று இல்லாத சூழல் இருக்குது. இதனால் இந்த புழுதி கிளம்பிச்சு பார்த்தீங்களா, இந்த லேண்ட் பண்ண ப்ரொசீஜர்னால
இந்த புழுதியில் அடங்கிறதுக்கு சுமார் 2 மணி நேரங்கள் கூட ஆகும். ஸோ அதனால் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இந்த புழுதியெல்லாம் செட்டில் ஆன பிற்பாடு தான் ரோவரோட ஆக்டிவிட்டி அப்படின்றது ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காருங்க. இதை தொடர்ந்து தான் அந்த மேஜிக் நடக்கும். அது என்ன மேஜிக்னா, இது வரைக்கும் யாருமே பார்த்திடாத, இட் மீன்ஸ் இந்த உலகத்தில் வசிக்கிற யாருமே பார்த்திடாத சில காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்க போகிறோம். நிலவோட தென்துருவமே நமக்கு புதுசு. அதனால் லேண்ட் பண்ணிட்டோம். அங்கே என்ன இருக்குது ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இது வரைக்கும் காட்சி பதிவு வெளியானதே இல்லை. அதை வெளியிட போகிறது நம்மளோட இந்த சந்திரயான் 3 மிஷன் தான். ஸோ அதை தான் அவர் இங்கே சொல்கிறாரு. யாருமே பார்க்காத காட்சிகள் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்துக்கே அந்த காட்சிகளை காட்ட போகிற கருவியாக இந்தியா இருக்குல்ல, இதுதான் நமக்கு பெருமிதம்னு சொல்கிறாருங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா, இந்த சாதனையால் இஸ்ரோ மட்டும் இல்லை, இந்தியர்களோட மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்திருக்கு. இந்தியர்களை சாதாரணமாக நினைக்கவே முடியாது. இளைய தலைமுறையினர் இருக்காங்களே, இவங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இப்போதைய சந்திரயான் 3 மிஷன் வெற்றி அமைஞ்சிருக்கிறதா நம்பி நாராயணன் அவர்கள் சொல்கிறாங்க. ஓகே, யார் இந்த நம்பி நாராயணன் அவர்கள்? இவரை பற்றி ஒரு விரிவான காணொலி நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த காணொலியோட லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் தயவு செஞ்சு அதை பாருங்கள். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவரை பற்றி படம் கூட வந்துருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்ரோவோட சேர்மன் சோம்நாத் அவர்கள் இருக்காங்களே, இவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காருங்க. அப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா, உங்களோட பேர்லேயே சந்திரனை நீங்கள் வச்சுருக்கீங்க சோம்நாத் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் உங்களோட குழுவினருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்னு பிரதமர் மோடி அவர்கள் ஃபோனில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக மக்கள் கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியை தான் பார்க்க போகிறீங்க. பட்டாசு வெடிச்சாங்க பாருங்க. அதாவது கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம ஏதாவது பெரிய கப் ஒன்று அடிச்சிட்டோம்னா அப்போ மக்கள் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி பார்த்துருப்போம். ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட் சார்ந்தான். அதையெல்லாம் தாண்டி இந்த சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து சாமானிய மக்கள் கொண்டாட்டம் இருக்குல்ல, அது பட்டாசுலாம் வெடிச்சு வேற லெவலில் இருந்துச்சு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு முறையாவது பெரிய தோல்வியை கடந்தே தீரணும். இதுக்கு ஆகச்சிறந்த சான்று தான் நம்ம சந்திரயான் மிஷன் ஒன்றுமே. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.